கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையோடு நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அதாவது எகிப்து தேசத்துல அல்ல, அந்த 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே என்னெல்லாம் நடந்தோ அதே போல அதிசயங்களை நான் காணப்படுவேன். எனக்கு அது வாசித்த உடனே ரொம்ப பிடிச்ச பகுதியே யாத்திராகமம் 12. அதுல பாத்தீங்கன்னா 430 வருடம் அடிமைத்தனம் முடிந்த அன்றைய தினம். நான் சொல்றேன், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய அடிமைத்தனங்கள், உங்களுடைய போராட்டங்கள், நீங்க கடந்து வந்த 10 வருடம், 12 வருடம், 20 வருடம் போராட்டங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். பாருங்க, யாத்திராகமம் 12:40 பாருங்க. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. நான் சொல்றேன், உங்களுடைய அடிமைத்தனத்தை முடித்து உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் தனது சேனையோடு உங்களுக்கு முன்னால வரார். அதனால செங்கடலை பிளந்தார். சும்மா ஒண்ணும் இல்லை, உங்களுக்காக தலைப்பிள்ளை சங்காரத்தை வைத்தார். கஷ்டப்படுத்தினவனுடைய பிள்ளையை அதம் பண்ணினார். எகிப்தியனுக்கு ஒரு மரண ஓலம், ஆனா எபிரேயர்களுக்கும் மகிழ்ச்சியின் ஓலம், சந்தோஷம். அவங்க புறப்பட்டாங்க. அப்படிங்க பொன்னோடு பொருளோடு. இதே 12ஆம் அதிகாரத்துல பாருங்க, மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு காட்டினார். அவங்க கேட்ட பொன்னோடு பொருளோடு வஸ்திரங்களை கேட்டாங்க. கேட்டதெல்லாம் கொடுத்தாராம். நானும் சொல்றேன், நீங்க பட்ட பாடுகள், கடந்து வந்த பாதைகள் இந்த முற்றுப்புள்ளி வைக்கிறது. நீங்க கேட்கறதெல்லாம் கர்த்தர் தர அவர் வல்லவராக இருக்கார். அதனால உங்களுடைய உரிமைகளை அது கொடுக்கும்படி அடுத்தவனு கண்ணில் தயவு கிடைக்க பண்ணுகிற கர்த்தர். உங்களுக்கு இது மட்டும் இல்ல, வான சேனைகள் மட்டும் இல்ல, நிறைய காரியங்கள். உங்களை துதிக்கிறதுக்கு இனி தடையே இருக்காதுங்க. துதிக்கிறதுக்கு தடையே இருக்காது. ஏன்னா கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். அடையாளத்தோடு இனி நீங்க சுதந்திரமா நடப்பீங்க. நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் பொன்னோடும் பொருளோடும் வஸ்திரங்களும் சீமானா இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எங்களால தகப்பனே, இதே போல பாடுகளை சந்திக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சேனை வந்து எல்லா உதவியும் செய்யும். எங்களுக்காக எதிராளிய அதம் பண்ணுவீங்க. பொன்னோடு பொருளோடு நாங்க இருக்கும்படி, நாங்க கேட்டதை தரும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கிருபை தரும் நல்ல பிதாவே. ஆமென்.